காப்பாற்றினாரு. நான் ஜெபிக்கிறேன், உங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்துட்டேன். வந்து எல்லா இடத்துலையும் நான் காசு கேட்டேன், எனக்கு காசு கிடைக்கல. ஆனால் அப்படியே அந்த மீன் கடையாண்டே நம்ம உட்காந்து அழுது மனசில் போகிறேன். நான் வந்து சும்மா தான் உட்காந்து இருக்குன்னு நினைப்பாங்க, நான் சோதனை தான் பண்ணி இருப்பேன். என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி போவாங்க, அது பார்த்து தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நம்மளுடைய கடந்து ஜெபிக்கிற கடந்து ஒரு நாள் நைட்டில் சிந்தனை ஒப்பு கொடு. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போது நாம் அவரோடு எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய பிஷப் வந்திருக்கிறாங்க. மத்திய சென்னை பிஷப்பம்மா ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கொஞ்சம் 20 நிமிஷம் பேசின உடனே நம்ம முடிச்சுட்டு நம்ம நிச்சயமாக இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க ஆசைக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கேன். எத்தனை பேருக்கு நான் சொன்ன ஒவ்வொரு காரியம் நல்லா புரிஞ்சுது? நான் சொன்ன காரியங்கள் புரிஞ்சுதா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மத்திய சென்னை பிஷப் வர கைதட்டி ஜோரா கைதட்டி பார்க்கலாம். ரெண்டு மனைவிகள், அதுல ஒருத்திக்கு குழந்தை இருக்கு, இன்னொருத்திக்கு குழந்தை இல்ல. அப்ப சொல்ல போனா யாருக்கு பிரச்சனை இருக்கு? என்னமா கல்யாணம் இருக்கு எல்லாரும் மாசம் கல்யாணம் எல்லாம் வாலிப பிள்ளைங்க. நீங்க கல்யாணம் ஆயிருக்கு, ஒத்திக்கு 2 குழந்தை இருக்கு, இன்னொருத்திக்கு குழந்தை இருக்கு. யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? அண்ணாவுக்கு பிரச்சனை, பெரியலுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? பெரியலுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணாவுக்கு வந்து என்ன ரொம்ப அவங்க மேல ரொம்ப பிரிய வச்சிருப்பாரு. பிரிய வச்சிருக்கல 10 வாசிங்க, 10 வாசிங்க. இது நிறைய ஸ்டோரி வரும், உங்களுக்கு கொஞ்சமா மட்டும் சொல்றேன். ஹல்லேலூயா. 10 வாசிங்க. அவன் போய் மனம் கசந்து என்ன பண்ணா? எதுக்காக அழுதா? எதுக்காக அழுதா? மனம் கசந்து போய் அழுதா. எப்படி அழுதா? அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. இவளுக்கு வந்து இவளுக்கு குழந்தை இல்ல, அவளுக்கு குழந்தைக்கு இவங்க குழந்தை உடனே டாக்டர் என்ன பண்ணும்? கன்சல்ட் பண்ணலையா? டாக்டர் போய் எல்லாம் செக்அப் பண்ணல, அவ எந்த செக்அப்பும் பண்ணல. அவ போயிட்டு என்ன பண்ணா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணினார். அதுக்கடுத்து வச்ச சேனையின் கர்த்தாவே, சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியேனின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியேனை மறவாமல் நினைத்தருளி அடியேனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். அந்த வாங்க ஒரு செக் வைக்கிறா பாருங்க. ஆல்ரெடி ஒரு வாடி என்னங்க சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப இவருக்கு குழந்தை இல்லாதனால போயிட்டு மனம் கசந்து போய் அழுறா. அழுத பிறகு என்ன செய்யறா? ஒரு விண்ணப்பம் பண்றா. என்ன விண்ணப்பம் பண்றா? சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியேனின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியேனை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியேனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். நல்ல கல்யாணம் ஆகும்போது உடனே ஒரு கேட்டேன் அம்மாவோட, எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண் பிள்ளை வேணும்னா, என் கணவனுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? பிள்ளைங்க அந்த ஊழியத்தை கட்டணும். ஓகேங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணா அந்த ஊழியத்தை கட்டணும். அதனால நான் திருமணம் ஆனவன் எனக்கு ஒரு முதல் கேட்டதுல ஆண் பிள்ளை தான் கேட்டான். அவன் என்ன பண்ணா? ஆண் பிள்ளை கேட்கிறா. ஆனா கேட்ட பிறகு என்ன சொல்றாங்க? வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகலகாலம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். நான் அவன் தலைமையில் சவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்கிருக்கு. இந்த வருஷம் கடந்த வருஷம் தான் விட்டுங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லாம் பழுத்த படம் வைக்கலாம். நமக்கு அந்த பிரச்சனை தான் கிடையாது. எல்லாம் முடிச்சு ஓகேங்களா? அவளுக்கு என்ன தேவை அவ கேட்டா. இந்த வருஷத்துல கர்த்தருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ
ஒண்ணு வீடா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், இல்ல திருமண காரியங்களா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை தீர்ந்தா இருக்கலாம். என்னன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள். அப்ப என்ன கேட்கிறீங்கன்றது உங்களை பொறுத்திருக்கு, அவரை பொறுத்திருக்கு. ஹல்லேலூயா. நான் வருவேன், உட்காருவேன், என்ன செய்ய ஜெபத்தை முடிப்பேன், பசங்களாம் ஒரு ஆட்டம் போடும், போட்டு முடிச்சுட்டு போகும்போது ஒரு 4 இட்லி கொடுப்பாங்க, சாப்பிட்டு போகணும். நைட் முழுவதும் அதுதான். ஹல்லேலூயா. நம்ம வாங்கி சாப்பிடுறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்குறவங்களா மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றினா உங்களோட ஜெபங்கள் மாறணும். ஹல்லேலூயா. உங்களோட ஜெபங்கள் என்ன பண்ணும்? வந்தோம், உட்கார்ந்தோம், கேட்டோம், ஏதோ பேசினான்னு கேட்ட போகும்போது நைட் டிஃபன் ஓகே. என்னதுங்க? சரியா வரமா மனசு திறந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணுன்றதுக்காக தான் அவர் எங்கே இருக்கா, நான் எங்கே இருக்கேன், எத்தனை இதை பிடிச்சி வந்தது உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம வந்துக்கிற ஏதோ ஒரு நோக்கம், உங்களை பிடிச்சி ஏதோ திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானா கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பின் பிரகாரம் உங்க என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தேவை? பிள்ளை தேவை. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? எதிர்பார்த்து வந்த காரியங்கள் என்ன? கேட்டீங்களா? வந்தவங்க உட்காந்து பசங்க என்ன பண்ணு, அங்க பண்ணு, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் பார்க்க வரல. எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், என் லைஃப்குள்ள இருக்கிற போராட்டம் தீரணும். என் பையன் குடிக்கிறான், என் கணவன் குடிக்கிறான், என் பிள்ளைகள் பண்ண செய்யணும், சொல்ற பேச்ச கேட்கல, என்ன எதிர்பார்க்கணும் தெரியாது. சம்பாதிக்கிற சம்பாதிலாம் கொண்டு போயிட்டு ஒயிட் ஷாப்ல கொடுக்கலாம். நடக்குதா இல்லையா? ஒரு ஏரியா தாண்ட அடிக்குது. அப்பதான் வந்து அரசாங்கத்துக்கு சரியான வருமானம் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. அரசாங்கத்துக்கு சரியான வருமானம் அங்கதான் இருக்குன்னு மைண்ட் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உட்கார்ந்து எத்தனை தாய்மார்கள், எத்தனை கணவன் அங்க ஒயிட் ஷாப் போறாங்கன்னு உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. எத்தனை பிள்ளைகள் அங்க போறாங்கன்னு உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. எல்லாவற்றையும் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நானோட கேட்கணும், அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறாரா? சப்போர்ட் தான். இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. ஒரு முன்னாடி நான் கேட்கிறேன், எனக்கு அறிமுகமே இல்லை, இவர் நல்ல அறிமுகமே என்ன செய்வாரு? பாஸ்டர் நான் கொடுத்துருவாங்க, கொடுங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணதான் அவர் இருக்கிறாரு. கேட்கிறேன், நீங்க என்ன செய்யணும்? கான்ஃபிடன்டா இருக்கணும். உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தோணுது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக உங்க தோற்றம் மாறணும். ஹல்லேலூயா. உங்க தோற்றம் எப்படி செய்யணும்? மாறணும். பாட்டு கேட்கறாங்க, என்ன நீங்க ஆசீர்வதிங்க. அவ கேட்டால, என்ன கேட்டா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீராங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன். அது யாருக்கு கொடுப்பேன்? உங்களுக்கே கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம் வச்சுவாங்க. அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இதயத்தில் பேசினாள். ஹல்லேலூயா. அவன் சத்தமும் கேட்கப்படவில்லை. அவனோட உதடு மாத்திரம் அசைந்தது, அவன் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு குமுறல் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல எவ்வளவு கண்ணீர் வடிக்குன்னு தெரியாது, எவ்வளவு வேதனை படுகிறேன் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை பண்ண சிலருக்கு இன்னைக்கு ஒருத்தர் உதவி கேட்கிறா, நாளைக்கு கர்த்தர் லைஃப் ஸ்டைல் மாத்துவாரு. லைஃப் ஸ்டைல் மாத்தும் போது அவங்க மத்தியில கூடி தூக்கி நிற்கக்கூடாது. இப்பவே நீங்க ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நீங்க நோக்கி பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல உங்களுக்கு அவ உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமும் கேட்கல. அவ எப்படி பேசினா? இருதயத்துல பேசினா. அவ எப்படி பேசினா? கர்த்தர்கிட்ட எப்படி பேசினா? இருதயத்துல பேசினா. அவ சத்தம் கேட்கல, மனசு பேசுது. பாருங்க, மனசுக்கு ஒரு விழி போடுது தெரியுங்களா? உங்க மனசுக்குள் உங்க விழி போடுது எப்படி தெரியுங்களா? நடுவோம் எனக்கு நான் நிறைய உணர்ந்திருக்கேன். நடுவோம் ஒரு எமர்ஜென்சி கால் வரும். கால் வந்து நடுவோட்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? எல்லாரும் போதும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பார்க்கறது நல்லா இருக்கு, நல்லா தானே பார்க்க நல்லா நடு ரோட்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஐயோ என்னவோ ஆயிடுச்சுப்பா, நல்லா நம்ம வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணாங்க? லூசுன்ற பேரை கொடுப்பாங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. நல்லா அழகா வந்துட்டு நடு ரோட்ல வந்து எமர்ஜென்சி கால் ஓகே தான். ஆனா அந்த கால் நடு ரோட்ல முட்டி போட்டு நோக்கி பார்த்தோன்னா என்ன செய்யாது? எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. ஆனா பில்லிங் பவர் நமக்குள்ள இருக்கு. எங்கன்னா இருந்ததுக்குள்ள இருக்கு. அந்த இறுதி அவங்க பேசும். என்ன பேசுனா, அவங்க எமர்ஜென்சி கால் என்னால போக
நீங்க உடனே போங்க, எமர்ஜென்சி வார்டுக்கு நீங்க போங்க. உடனே அவங்க கேட்கிற சுகத்தை, அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை, எதிர்பார்க்கிற நன்மை இந்த தாக்கப்பட உடனே தருவார். அல்லேலூயா. அப்படியா இருந்தா நீங்களும் நானும் ஆராதிக்கணும். சும்மா லேசான நீங்க ஆராதிக்கல, அவங்க நீங்க கேட்கறாங்க வாங்கல. எப்பவுமே கடனாரோட வாங்கி வாங்கி பழகப்பட்டுச்சு, எப்பவுமே வட்டிக்காரோட வாங்கி வாங்கி பழகப்பட்டுச்சு. அதை வாங்கலன்னா பாருன்னா முடியும். ஏப்பா அதை அப்படியே குடிச்சுக்கப்பா, அப்படியே கொடுத்துப்பா, உங்களுக்கு நஷ்டம் அவங்க லாபம். அல்லேலூயா. என்ன உண்மைதானே? எப்ப கடனே வாங்காத கூட பார்க்க மாதிரி எனக்கே ஆசை விசுவாசம் ஆண்டவன் அப்படிதானே. என்ன பண்றோம்? சீட்டு கட்டணும், தண்டல் கட்டணும், வட்டி கட்டணும், ஸ்பீட் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, லோன் கட்டணும். மூடப்பட்ட லோன் ஒரு ஆதாரம் வச்சு அந்த லோன் வாங்கி லோனை கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். அல்லேலூயா. இத்தனையே இருக்கு. இத்தனையே நீங்க சம்பாதிக்க எத்தி வேற நிலத்துல வச்சுட்டு சம்பாதிக்கிற சம்பாதி இன்னொருத்த சாப்பிட்டு போறோம். சாப்பிட்டு போறோம்னா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கையின் பிரயாசத்தை அதை அண்ணா சொல்லிட்டாரு. ஓ கையின் பிரயாசம் நீயே சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்க சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்க உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடுறா. இன்னைக்கு உங்க கணவன் வேலைக்கு போறானா, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, அவன் போற வருமானம் அப்படியே என் கையில வாங்க நீங்க சொல்லி ஜெபிச்சு அனுப்புங்க. நீங்க விசுவாசித்தா தேவனை வைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. விசுவாசம் தான் ஒண்ணுமே வச்சு விட முடியாதுங்க. பெரும்பாலான ஸ்திரீ தன் முதலுக்கு மூல நின்று போட தன் சரீரத்தை உடனதுக்கு காரணம் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இருக்குமா? இருக்குமா? நான் வாசிக்கிறேன். அவனை நோக்கி, நீ எது வரைக்கும் இருக்கிறாய்? உன் குடியை உன்னை விட்டு விலகு என்றார். அதற்கு அண்ணால் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தரின் சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. 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 அவளோட என் பாரம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். உண்மைதானுங்க? உங்க பாரம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்ப என் பாரத்தை உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு புரியாது. நீ தான் கஷ்டப்பட்ட, உன்னோட நான் தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னீங்க. இப்ப உங்க பாரத்தை என்கிட்ட சொன்னா என்ன போல கஷ்டப்பட்டாலும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மையா புரியாங்க? இப்படிதான் அவ என்ன பண்றா, அவ இருந்ததுல இருக்க பாரத்தை கொட்டிட்டு இருக்கா எங்கட தேவ சமூகத்துல. அதுக்கு அந்த பாஸ்டர் என்ன நினைச்சாரு, ஏதோ அந்த நாட்களில வந்து கிரேப் வாங்கி வச்சிருப்பாங்க, நாட்கள் ஆகும்னா ஒயினா மாறும். சரிங்களா? அப்படி குடிச்சிட்டு வந்து என்ன பண்றா, இவன் ஏதோ பேசிட்டு இருக்கா போல நினைச்சாரு. அப்ப தெல்லும் தெளிவா சொல்றா, நான் மன கிளேசமோட ஸ்திரீ. அவளை குடிச்சு அவளே சொல்றா. சொல்லிட்டு அவ என்ன லாஸ்டா சொல்ற பாருங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரம், எல்லா வேதனை, எல்லா கவலையும், எல்லா கண்ணீர்களும் அவர் சமூகத்தை ஊட்ட வந்திருக்கேன். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன வேதனைகளோட வந்தீங்க எனக்கு தெரியாது. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமாக பாஸ்ட் மக்கள் ஜெபிச்சா நடக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஜெபிக்கணும். இப்ப உங்களுக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன், இந்த வாரம் முழுவதும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? எனக்காக 2-3 ஆளுங்க இருக்கிறாங்க. எனக்காக 2-3 ஆள் இருக்காங்க. இந்த வாரம் பாருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த வாரம் ஃபுல்லா பாஸ்டர் உங்களுக்கு தாவுங்க யாராவது போடுங்க. நல்ல பேஷா தலையாட்டாங்க, அதை பார்த்துட்டு இந்த வாரம் ஃபுல்லா நான் மட்டும் அவங்க 4 பேர் சாப்பாடு நான் மட்டும் சாப்பிட போறேன். அவங்க என்ன பண்ண போறாங்க, ஈர துணி எடுத்து வயிற்றுல கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா வரட்டும், அந்த அம்மா வந்த பிறகு நான் சாப்பிட்றேன், அந்த அம்மா வந்த பிறகு சாப்பிட்றேன்னு இருப்பீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸி, அது நம்ம வாழ்க்கையில சரிவார். நரம்புக்கு நல்லது, நாக்குக்கு நரம்பு. அது என்ன வேணாலும் உணரும். அது உணவுல நான் ஏற்றுக்க மாட்டேன், கண்டிப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு பசினா நான் தான் சாப்பிடுவேன். உண்மையா? எனக்கு பசினா நான் தான் சாப்பிடுவேன், உங்களுக்கு பசினா நீங்க தான் சாப்பிடுற. இன்னைக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த வாரம் முழுவதும் திருப்தியா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வருகிற சண்டே உங்களை கொண்டு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. என்ன பண்ணுறது, பாச சாட்சி நேரம் கொடுக்க மாட்டாரு. என்ன எப்படி சம்பவம் சாட்சி நேரம் கொடுக்க மாட்டாரு. சாட்சி நேரம் கொடுக்கறாங்க, ஆண்டவர் வாழ்க்கை அற்புதம் செய்யறாருன்றத அந்நியருக்கு கேட்கணும்னா உங்க காதுல, உங்க வாயில நீங்க சொல்றத காதுல கேட்கணும். அப்ப பக்தி விருத்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? அப்ப நான் வந்து இன்னைக்கு
கொடுத்தாரு. அப்ப நான் இங்க ஒரு சாட்சி சொன்னதும், ஓ இந்த அக்காக்கு இந்த விஷயத்துல அற்புதம் செஞ்சா என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாருன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரமா வராதா? அப்ப சாட்சி நான் கொடுக்கலாமா? பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் பாஸ்டர் இந்த வாரம் நான் ஜெபிக்கிறேன், அடுத்த வாரம் நான் வந்து சாட்சி சொல்லுவேன், 5 நிமிஷம் எனக்கு கரக்கரையா சொல்லிடாதீங்க சரிங்களா? கரக்கரையா சொல்லிடாதீங்க. குட்டி மட்ட டைம் எவ்வளவு தெரியும் எனக்கு. கரக்கரையா சொல்லிடாதீங்க. பக்தி நிறுத்தி ஏதுவா நல்ல சாட்சியில கண்டிப்பா எழுப்புவாரு. நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஹalleluya. எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இந்த மெசேஜ் கேட்டா ஒரு மனுஷன் நல்லா அழகா ஒரு மனுஷன் அழகா தூக்குறாங்க. மைக்க வச்சு நான் கத்திட்டேன். ஹalleluya. 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 காப்புலவன் கேட்க கடவான். உண்மைதானீங்க? எங்க சச்சில என்ன செய்யறா? நல்லவியா நிறைய அர்த்தம் சொல்லுங்க. எப்படி கரெக்டா சொல்லுவாங்க. என் பிள்ளைங்க சார் கரெக்டா சொல்லுங்க. நல்லவியா 3 அலையா பர்சன்ட் தெளிவாயிடுமா? ஏதோ சம்திங் நடக்குது. ஹalleluya. ஏதோ ஒரு உங்க மைண்ட் மாதிரி நான் போற பால கரெக்டா பண்ணிக்க 3 அலையா வரும். எத்தனை அலையா வரும்? இப்ப ஈவன் நான் வந்து 3 அலையா வச்சு நீங்க அலர்ட்டா இருக்கும். ஹalleluya. எப்படி பேசினா? லாஸ்ட் வார்த்தை நான் இறுதியிலே பேசினார். இப்ப நீ பேசு. எல்லாம் கண்கள் பேசுப்பா. கண்ணை யார் திறக்காதுமா? கண்ணை திறக்காது. ஏன்னா ஆவியாளர் உங்க பக்கத்துல வருவாரு. உன் பிரச்சனை கேட்க, உன் கவலையை போக்க, உன் கண்ணீரை மாற்ற, உன் கண்ணீரை துடைக்க உன் பக்கத்துல வருவார். எல்லா கண்கள் வாங்கப்பட்டு வாங்க. நான் ஏன்ட்ட வர இலைப்பாட்ட அந்த இலைப்பாட்ட தேட வந்து நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லா கண்கள் வரும். எல்லா கண் அந்த வாரம் இந்த சண்டையில வர சண்டை என்ன மட்டும் சாட்சியா நிறுத்தி நல்லது. சாட்சி நேரம் எனக்கு வெயிட்டாக இன்னைக்கு நான் வாங்குற ஆசீர்வாதம் வரியில வாங்குறது சொல்லணும் பண்ணது. எல்லா கேள்வி எல்லா அந்த ஒரே பக்கம் நான் சொல்லுவேன். எல்லா கண்கள் எல்லா கண்களும் சின்ன பிள்ளை கண்கள் எசப்பாடு நாட்டு தரங்க சின்ன பிள்ளை நாட்டு கண்கள் எல்லா கேள்வி ரொம்ப எல்லாரும் ரொம்ப தெரியும். அதோட பேசுறேன். ஹalleluya. சோதரிக்கிற மாட்டவரே சோதரிங்க கேளுங்க அதோட கேள்வி நான் கண்ணவே ஆசீர்வதிங்க. என் சிறுத்தை கண்ணோக்கி பாருங்க. என்னோட சிறுத்தை கண்ணோக்கி பாருங்க. என் குடும்பத்துல இருக்க போராட்டங்கள், என் குடும்பத்துல இருக்க கண்ணீர்கள், வேதனைகள் அந்த வேலை உழைக்க சம்பாதிக்கிற அப்பா தூக்கம் இல்லாம சம்பாதிக்கிறாங்க. அந்த அந்த வருமானம் வெளியே போகிறாங்க. அப்பா பக்கத்துல போடுகிறத போடுகிறாங்க. அவங்க நாங்க அற்புத செய்யணும் சொல்றேன். அற்புத செய்யணும் சொல்றேன். ஆண்டவர் அற்புத செய்யணும். எல்லா கண்களும் பேசுவீங்களா? ஹalleluya 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 ஹalleluya. அந்த வழியா நான் நன்றி சொல்றேன். வாழ்க்கை பூமி பச்சை நல்ல ஆண்டவரே நன்றி சொல்றேன். நன்றி சொல்றேன். இந்த ஆண்டவரோட பிள்ளைகளை கத்துக்கலாம் எப்படி கத்துக்காவே பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. அது அநேக கண்களோட வேதனையோட கவலையோட அப்பா வந்துட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால அவங்க துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறாரே. தேவாலயத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாத சாட்சிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்கு சொன்னாங்க. ஆமென். எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாட்சி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க. இப்ப இது சாட்சி கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச நன்மையை மாத்திரம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அது கொஞ்சம் வந்து ஒரு பாட்டு பாடி ஆண்டவருக்கு காணிக்கை எடுத்து சீக்கிரம் சாட்சி சொல்லுவாங்க. பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு 3 நாளுக்கு முன்னாடி எனக்கே காசு இல்லை. வியாபாரத்தை கூட கடன் வாங்கி தான் நான் வியாபாரம் பண்ணுவேன். ஆனால் நான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தது திடீர்னு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போ ஆயா செத்துட்டாங்களோ, என் சம்மந்தி செத்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப நெஞ்சு வெளியே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறது? சாப்பாடுக்கு 10,000 வேணும், இந்த காரியத்துக்கு எனக்கு செலவு வேணும். அதுவே இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து வேண்டு என் பொண்ணு வீட்டுக்கு நான் போகிறேன். அவ்வளோ கஷ்ட நிலையில இருக்கா. அப்போ அவள் சொன்னான், இப்போலாம் எஃப்சி முடிச்சுட்டு வந்துட்டோம்மா, எனக்கு 60,000 எனக்கு வேணும், நான் எப்படி செய்யணும் எனக்கு தெரியலம்மான்னு சொன்னோம். நான் போயிட்டு சொன்னேன், ஏசப்பா நம்பு, ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், மூத்தாள் பண்ணிட்டு உன்னை உயர்த்துவார், எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு எனக்கு நெஞ்சு வழியோட படுத்துட்டேன். என்கிட்ட பைசாவே இல்லை. அப்போ நான் டீ காப்பாற்றினாரு. நான் ஜெபிக்கிறேன், உங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் சொல்லிட்டு நான் கடந்து வந்துட்டேன். வந்து எல்லா இடத்துலையும் நான் காசு கேட்டேன், எனக்கு காசு கிடையாது.
நிற்கிறேன். ஆனால் ஒரு அப்படியே அந்த மீன் கடையாண்டே நான் உட்காந்து அழுது மனசில் போகிறேன். நான் வந்து சமாதானம் உட்காந்து நினைப்பாங்க, நான் சோதனை தான் பண்ணியிருப்பேன். என்கிட்ட வந்து ஜோம் பண்ணி போவாங்க, அது பார்த்து தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் எனக்கு நம்மளுடைய கடமை ஜெபிக்கிற கடமை. ஒரு நாள் நைட்டில் இருந்துச்சு விருதா சொல்லும் போது நான் ஃபோனில் ஜோம் பண்ணிட்டு அது என்ன தெரியல ஃபோன் என்ன நம்பர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் என்ன தெரியல எங்கள் சிட்டி காணும் அழுது பொண்ணுங்களை போயிட்டு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே அவங்க எங்கே இருக்கிறாங்க எதுவும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், ஃபோன் மூலியமா எங்களுக்கு ஒரு அற்பத்தை செய்யுங்க என் தழுப்பினே அப்படின்னு நாங்கள் ஜோம் பண்ணியிருக்கும் போது ஒரு ஃபோன் வந்து அவங்க இந்த ஃபோன் வந்த சந்தோஷத்தில் நான் ஜெபித்து நான் பிடிக்கல. ஆனால் அவங்க எங்கள் சித்தி வந்துட்டாங்கன்னு அந்த ஃபோனை வாங்கி பேசலாம். அந்த பேர் தெரியல, அந்த சொல்லி ரொம்ப போடாமல் நன்றி சொல்லிட்டு நைட்டு நாங்கள் போகிறோம். அவங்க அம்மா செத்துட்டாங்க. செத்துட்ட பிறகு அவங்க வீட்டுல பெரிய பிள்ளைக்கு சுத்ததுனால உடம்பு முடியல. இந்த வாசலில் வந்து அந்த பிள்ளைய அந்த சாவு இருக்கு, என்னெல்லாம் அழுத்துல நான் அவரை பார்க்கல. அந்த உள்ள அந்த வறண்டாவில் அவர் அப்படியே மண்ணம் இதெல்லாம் படுத்துட்டு இருக்காரு. அவங்க தங்கச்சி போய் ஜோம் பண்ணாலே எனக்கு தெரியல, இது நல்லா தான் இருக்கிறான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் கடந்து போய் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சி கூட உட்கார முடியாத சூழ்நிலை இருந்தார், ஒரு ஆகாரம் இல்லாத இருந்தார். நான் போய் நல்லா ஜோம் பண்ண 2 பேர் ஜோம் பண்ணதுனால நைட்டு 3 தடவை அந்த சாவடை வந்து காலுக்குள்ள திரும்பியா அவரை நடத்தி பார்த்தேன். இப்போ காலையில் அவருக்காக அவர் பேர் சுப்பிரமணி நான் சொன்னேன், மனசு தலை விடாத ஆண்டவருக்கு சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்கிறேன், உனக்கு ஜீவனை தருவாரு, அந்த கால் சுகர் எல்லாம் போயிடும், உனக்கு பயத்து நாள் தான் இருக்கிறாரு ஆண்டவர் எடுத்துக்காரு. இப்போ நல்லா உட்காந்து ஏஞ்சி முடியாது நல்லா உட்காந்து ஒரு டம்ளர் கஞ்சி குடிக்க என் தேவனை அற்புதத்தை செய்தார். நான் அங்கே வந்து கோல் பண்ணி சபைக்கு வரலான்னு நம்ம சபைக்கு வர பொண்ணு இருக்குது. நான் ஃபோன் போட்டு கேட்டேன், எனக்கு தவறு இல்லாத இல்லை மனசு கேட்டேன் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு சொல்லியிருக்கும் போது உங்கள் மீன் இருக்கிறதுல நான் 10,000 கேட்டிருந்தேன், வேணுமா சும்மா. சரின்னு அவங்க வந்து ஃபோன் எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் எனக்கே ஜோம் பண்ணதே தெரியல. நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு நாமத்தினால இந்த மகளுக்கு இருக்கிற கட்டுகளை உடைன்னு சொல்லும் போது அவங்க உச்சி மயிறு அப்படியே தூக்கி போட்டு மயக்கிறது. ஆண்டவர் அவங்க ஜோம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், ஒரு பொம்பளையை நான் பார்த்தேன், ஜோம் பண்ணும்போது கைக்கெல்லாம் உங்களுக்கு நடந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாருமா உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வருமானம் இல்லை. நான் அண்ணாடி அம்மா சொன்னாங்க, நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் போனால் போராட்டம் எனக்கு எவ்வளோ வந்ததில் இல்லை. இந்த சர்ச்சைக்கு வந்த பிறகுதான் என் மைண்டெல்லாம் மாறிச்சு. வயிற்று சொன்ன மனப்பட்டு ஆண்டவர் எனக்கு ஜீவனோடு இருக்குது. கத்தோடைய கிருபைதான் மொத்தமாக என்னை பார்க்கும்போது என்னை போகும்போது வரும்போது இந்த கேலியா பேசின மத்திய உயர்த்தினார். வீடு வைக்கிறது இன்னைக்கு ஒரு 1 மணிக்கெல்லாம் என்ன ஆண்டவராக என் ஜெபம் கேட்கப்படுது நம்ம உணர்ந்துக்கிறாங்க. அதே போல் இனியா இருக்கிற எனக்கு மாட்டாங்கன்னு நான். ஆனா அம்மா சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு தெரியாது, நான் மட்டும்தான் அது எழுதுதான் பேசுற மாதிரி இருந்தது. வார வட்டிக்கு வாங்கி தான் நான் வியாபாரம் வரேன். நான் இல்லை, காசு என்கிட்ட வருமானம் இல்லை. ஆனால் ஆயிரத்து அம்மா மூலியமா எனக்கு பேசுனேன். உயர்த்து வரும் நெகனெல்லாம் போனால் தான் நல்லா இருந்தேன். ஆனால் என் பிள்ளை செத்து பிறகு என் பாஸ்டர் யாரும் வரலன்னு இந்த சுடுகாட்டில் என் பிள்ளைய வச்சு அப்படியே பண்ணேன். திரும்பி சுகமாங்கிற பண்ணுங்க. நான் சபைக்கு போவேன், நடவடிக்கை போவேன். ஆனா இந்த சபைக்கு வந்த பிறகுதான் ஊழியம் செய்யணும், ஆத்மாவில் ஜெபிக்கணும்,
நல்லா இருக்கணும்னு ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். இந்த சபை வந்து இந்த 4 வாரமா நல்லா இருக்கேன். இனி நல்லா இருக்கணும். ஆனா நீங்க மட்டும் நினைக்கிறாங்க, ஏசப்பாவை நம்புற பிள்ளைங்க ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏசப்பாவை நம்புங்க. இதுக்கு சாட்சி அந்த அம்மா அவங்க வந்து சாட்சி சொல்லி நான் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா நல்லது. கைதறி கத்திர ஸ்தோத்திரம் போதும். நீங்க வந்ததுனால என்ன நடந்துச்சு மரம் சொல்ல போறாங்க. நீங்க வந்ததுனால என்ன நடந்தது? போன வருஷம் பிறந்த நாள்ல எனக்கு வயிற்றுல கட்டி மாதிரி சைட்ல இருந்தது. அந்த மாதிரி மேரி அம்மா போகும்போதெல்லாம் கட்டில ஜம்ப் பண்ணி விடுவாங்க. அப்பப்போ எனக்கு ஜம்ப் பண்ணுவாங்க, வயிற்று மேலே கை வச்சு ஜம்ப் பண்ணுவாங்க. பாலாமான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்புறம் ஜியான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எனக்கு ஜம எண்ணெய் கொடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஸ்கேன் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, கேஸ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து இது வரைக்கும் கட்டி மாதிரி நீட்டாக வாழைப்பழ சைஸுக்கு கட்டி மாதிரி இருந்தது. மூச்சு விடும் போதும் தும்பல் தும்பும் எனக்கு வலிக்கும், சுருக்குன்னு வலிக்கும். சாப்பாடு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஒன் சைடாக தூங்கவே முடியாது. இந்த பக்கம் சைடு தான் நான் தூங்க முடியும். இருந்தாலும் விஜயகுமார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அது கட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இல்லை, நீ ஏசப்பாவை நம்பு, ஆண்டவர் என்னையவே நீ தடவிட்டு ஏசப்பா மழை போல வந்தாலும் துணி போல நல்லா ஆயிடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு போன வருஷம் ஜவ எண்ணெயை 2 பேர் 3 பேர் எனக்கு ஜவ எண்ணெயை கொடுத்தாங்க. நைட்டில் எப்பவுமே நான் அந்த ஜவ எண்ணெயை பூசிட்டு மழை போல இருந்தது, எனக்கு துணி போல கரைஞ்சோட ஏசப்பா உன்னை நம்பி தான் நான் பூசுறேன் அப்படின்னு சொல்லி நான் நைட்டில் பூசிட்டு படுப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு ஒரு 3 மாதத்துல எனக்கு கம்மி ஆயிடுச்சு. நார்மலாகவே நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. அப்போ நான் ஏசப்பாவை நம்புவேன். என் பையனுக்கு உடம்புல கடி மாதிரி வட்ட வட்டமா இதே மாதிரி போன வருஷம் இதே வெயில் காலத்துல வட்டமா சிவப்பா புண்ணு மாதிரி படர் தாங்குற மாதிரி ரொம்ப உடம்பு ஃபுல்லா படர் தாங்குற மாதிரி படஞ்சிருச்சு. நாங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, இந்த சென்னையில நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம். ஊர்ல அரூர்ல, மொரப்பூர்ல, தர்மபுரி மாவட்டத்துல எல்லாம் போய் ஊசி போட்டு உடம்பு ஃபுல்லாவே மருந்தடிச்சாங்க. என் பையனுக்கு ஜட்டியோட நிக்க வச்சு உடம்பு ஃபுல்லாவே தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மருந்தடிச்சாங்க. அப்ப கூட நல்லா இல்ல. அப்புறம் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு ஒரு பையன் கூட்டிட்டு போனாரு. எங்க பையனுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வா சர்ச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து தீர்த்தத்தை கொடுத்தாங்க. அது கொடுத்ததுமே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இதை குடிச்சுக்கோப்பா கொஞ்சம், அந்த சாமியை வேண்டிட்டு குடின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அந்த சர்ச்சில். வந்ததுமே வீட்டுக்கு குளிச்சுட்டு அதை குடிச்சிட்டு வந்தாங்க. 2-3 டைம் குடிச்சா அப்படியே அம்மா உடம்புல இருந்து இறங்குற மாதிரி துளி துளியா உடம்புல இருந்து இறங்கிடுச்சு. ஒரு கண்ணு ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே அழுகுன மாதிரி முகத்துல காஞ்சி ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாவே வட்டமா பின்னாடி முதுகுல தொடையில எல்லாமே வட்டமா புண்ணு மாதிரி சிகப்பு கலர்ல ஆயிடுச்சு. இந்த அண்ணாக்கு நான் காட்டினேன், தேவி சிஸ்டருக்கு நான் காட்டினேன், இந்த போட்டோஸ் காட்டினேன். போன வருஷம் இப்படியாப்பட்ட நாள்ல வேளாங்கண்ணி மாதா அம்மா தண்ணி குடிச்சதுனால என் பையனுக்கு அது சுகமா ஆயிடுச்சு. அந்த வேளாங்கண்ணி மாதா அம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ஏசாப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி என் சித்தி எப்பயுமே வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்பயுமே 7 மணி 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாங்க. 10 மணியாகி வீட்டுக்கே வரல. எனக்கு ரொம்ப அழகு வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரே பையன், பாத்திரத்துல செய்யறதுல என் சித்திக்கு ஆதரவு நான் தான். அவங்க எங்களுக்கு துணையா இருக்காங்க, எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. எனக்கு கூட துணைக்கு அவங்கள எப்பயுமே கூட வச்சுக்குவேன். அப்ப இருந்து அவங்க வரலன்னு ரொம்ப அழுந்து மேரியாமாக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க எங்க வீடு தேடி வந்து நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணோம். அவங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தா போதும் கடவுளே, அவங்க நான் இருக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும் கடவுளே ஏசப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜெபம் பண்ணோம். நான் அழுந்துட்டே ஜெபம் பண்ணேன். 101 ரூபாய் இன்னைக்கு முண்டியில போடுறேன் நானே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 10:30 மணி இருக்கும். அவ்வளவு நேரத்துக்கு தான் எங்க சித்தி பையன் வந்து மார்க்கெட்ல இருந்து சித்தி நடந்துட்டு வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பையன் மூலியமா எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் வேண்டியது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தா போதும், அவங்க எப்ப வேணா வரட்டும், ஒரு ஃபோன் கால் மட்டும் நான் இருக்கேன், இப்போ வந்துட்டே இருக்கேன்னு மட்டும் ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும் ஏசப்பான்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி 10:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி சித்தி பஸ் இறங்கி நடந்து வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏசாப்பாவுக்கு நன்றி சொல்லி நானும் மேரி அம்மாவும் முடிச்சிட்டோம். ஏசாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஏசாப்பாவும் நான் ரொம்ப நம்புறேன்.
அல்லேலூயா அல்லேலூயா. இது கேட்கறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குதுங்களா? நடக்கிற சம்பவங்களை கேட்க சந்தோஷமா இருக்குல்ல? இப்போ அருமையான தாய் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுவாங்க, சீக்கிரமா சொல்லணும், சீக்கிரம். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. பதினாலுக்கு போயிட்டு ஒரு ஜவக்கூடத்துக்கு போயிருந்தோம். ஜவக்கூடத்துக்கு போய் கடவுளை வாழ்க்கைலாம் அவளுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நம்மளுடைய நீங்கள் அது சொல்லி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து என்னால் மாத்திரை எடுத்துக்கிட்டு நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த தேங்காய் எண்ணெய் கொடுத்து அதனால காலம் தேய்ச்சதுல இருந்து பாவனை எல்லாம் இருக்கு. போய் தேன் கொண்டா போய் இறங்கிட்டேன். அவனோட மேலே இந்த வருஷத்துக்கு மேலே எனக்கு திக்கு தெரியாத இடத்துல எப்பவும் இறங்கிட்டேன். எனக்கு வழிகாட்டாளோட ஒரு ஃபோன் கால் வந்து பக்கத்தில் இருக்கிற டிரைவர் இந்த மாதிரி போவோம் அப்படின்னு இறக்கி விட்டுருக்காங்க. நன்றி தேவன், எனக்கு வழிகாட்டுறதுக்கு நன்றி தேவன் சொல்லிட்டு அழுதுட்டு பிடிக்காத ஆரம்பிச்சு அல்லேலூயா. அவங்களால சொல்ல முடியல. கொஞ்ச நாளா இவங்களை காணும் நாங்கள் பேசிக்கணும். இவங்களை காணும். அதான் தேவி சகோதரி அந்த சகோதரி சொன்னாங்க, ஜோம் பண்ணிங்கன்னா இந்த அம்மாவை ரொம்ப நானும் கேட்டேன். அம்மாவை ஏற்பது நமக்கு தெரியும். நாங்கள் நீங்க எங்கேயும் போயிட்டீங்க, யாரையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவாயிடுச்சு. ஆண்டவர் தான் இன்னைக்கு அவங்களை கொண்டு வந்தார். ஒரு முடிவாயிடுச்சு. அவங்க இல்லை எங்க முடிவிலே இருக்கிறது ஒரு முடிவான மாதிரி ஆண்டவர் கொண்டு வர. இனிமேல் செஞ்சுட்டு வாங்க, நம்ம செபிப்போம். எல்லாம் ஒரு பெரிய மாதம் தருவார். இல்லையா? வாரம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்திருப்பாருன்னு சொன்னா நீங்க சாட்சியாக நீங்க மூடலாம். தொடர்ந்து காத்திருங்க. ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவர் பேச ஒரு காணிக்கையை நாங்கள் செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க கொடுக்க இதை வச்சு நாங்கள் பில்டிங் வாங்க போடல. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான். உங்களுக்கு 100 ரூபாய் வேணும், எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய் கொடுக்கணும். உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும், எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர்